குட் மார்னிங். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட்டோட அனலைசிஸ் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். நேற்று நிஃப்டி 312 பாயிண்ட் பாசிட்டிவாக 24,031 அப்படிங்கிற ப்ரைஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நேற்று நம்ம லைவ்ல சொன்னது மாதிரியே 24,000 அப்படிங்கிற ப்ரைஸை உடச்சி ப்ரைஸ் வந்து மேலே க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு 24,000 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 24,150 24,300 அப்படிங்கிற ப்ரைஸு ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. கிஃப்ட் நிஃப்டி இப்போ வரைக்கும் 63 பாயிண்ட் நெகட்டிவாக 24,035 அப்படிங்கிற ப்ரைஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது நம்ம மார்க்கெட் ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் அப்படிங்கிறத தான் ரெஃப்ளெக்ட் பண்ணுது. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் ஒரு ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. மந்த்லி எக்ஸ்பைரி அண்ட் வீக்லி எக்ஸ்பைரி இருக்கிறதுனால மார்க்கெட்டு 24,000 அண்ட் 24,300 இந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் இருக்கும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. அடுத்ததாக பேங்க் நிஃப்டி பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டி 1,238 பாயிண்ட் பாசிட்டிவாக 55,293 அப்படிங்கிற ப்ரைஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ 54,868 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 55,478. பேங்க் நிஃப்டியும் ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் தான். ஸோ 55,478 உடைக்கும் பட்சத்தில் 56,000 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ பேங்க் நிஃப்டியும் இன்னைக்கு ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக தான் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அடுத்ததாக க்ரூட் ஆயில் பார்த்துருவோம். க்ரூட் ஆயில் நம்ம நேற்று சொன்னது மாதிரியே ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகி ஒரு டவுன் ட்ரெண்டில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஒரு 542 பாயிண்ட் நெகட்டிவாக 8,626 அப்படிங்கிற ப்ரைஸில் க்ளோஸ் ஆகிருக்கு. இன்னைக்கு இந்த ரேஞ்சை உடைக்கும் பட்சத்தில் ப்ரைஸ் வந்து 8,240 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்குது. அடுத்ததாக ருப்பியை பார்த்துடலாம். ருப்பி வந்து 95.22 அப்படிங்கிற ப்ரைஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 96.96லேருந்து 95.22 வரைக்கும் இப்போ குறைஞ்சி வந்திருக்கு ப்ரைஸு. அடுத்ததாக இன்ஸ்டியூஷனோட ஆக்டிவிட்டி எப்படி இருந்துச்சுன்னு பார்ப்போம். எஃப்ஐஎஸ் 821 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. நேற்றுக்கு யூஎஸ் மார்க்கெட் ஹாலிடே. ஸோ அதனால ஒரு சின்னதாக பையிங் மட்டும் நடந்திருக்கு. டிஐஎஸ் 3,856 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. ஸோ இண்டெக்ஸ் ஃபியூச்சர் அண்ட் கேஷ் மார்க்கெட் எல்லாத்துலேயுமே நேற்று பையிங்கில் தான் இருந்திருக்காங்க. அதனால தான் மார்க்கெட் வந்து ஆஃப்டர்நூன் ஒரு நல்ல மூமெண்ட்டில் இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு இன்ஸ்டியூஷனோட ஆக்டிவிட்டி மார்க்கெட்டில் எப்படி இருக்க போகுது, மந்த்லி எக்ஸ்பைரி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். தேங்க்யூ.